தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்ப நீங்க இந்த தனுசு ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா, அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ, வாழ்க்கையே மாறும்ங்க. இந்த உலகத்துல நாம எத்தன முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவ தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம்ங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த தனுசு ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா, இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்கங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய தனுசு ராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே போர்க்குணம் கொண்டவங்கங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமுங்க. நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க நீங்கங்க. குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க நீங்கங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதாங்க. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்கங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க கூட கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ, அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை குடுப்பீங்கங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நெறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம நீங்க பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்கங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க. கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ, உங்கள குறை சொல்றதுக்குன்னே நெறைய பேர் தேடி வருவாங்கங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்கங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள கறிவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடுவாங்கங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்கங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்கங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரய சனி மூலமாகவும், கர்ம சனி மூலமாகவும், பாத சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும், இழப்புகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில நீங்க அதிகப்படியா சந்திச்சிருப்பீங்கங்க. இதன் மூலமா அதிகமா பிரச்சனைகளும், கஷ்டங்களும் தான் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்குமுங்க. தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்கங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்கு. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமா போயிருச்சு அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. ஆனா எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்கங்க.
உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை போயிருமுங்க. இப்படி பிரச்சனை வரும், போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நெறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனைய தவிர்த்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிற பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோமுங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்த நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 100க்கு 100% தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே பொருந்துமுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல சொல்ல முடியாத மன கஷ்டங்களும், பிரச்சனைகளும், இழப்புகளுமே நீங்க அதிகப்படியாவே சந்திச்சிருப்பீங்கங்க. ஆனா, தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றிய தரக்கூடிய ஒரு ஆண்டாவே பார்க்கப்படுதுங்க. ஏன்னா, இப்ப இந்த 2026ல கிட்டத்தட்ட 1 1/2 மாதங்கள் அப்படிங்கிறது ஜனவரி, பிப்ரவரி பாதி முடிஞ்சிருச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய நாட்கள பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்த தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுதுங்க. இது குறிப்பா உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுதுங்க. இந்த ராஜயோகம் மூலமா அடுத்து வரக்கூடிய 90 நாட்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ஏறுமுகமா நாட்களாகவே பார்க்கப்படுதுங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்க நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்கங்க. அதற்காக உழைச்சிருப்பீங்கங்க. ஆனா, அது கைக்கு வர மாதிரி இருந்திருக்கும். ஆனா வந்திருக்காதுங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த 90 நாட்களுக்குள்ள நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு விரைவில கைவிட போகுதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நேரடியா காத்துட்டு இருக்குதுங்க. இதனுடைய அத்தனை பலன்களும் உங்களுக்கு அள்ளித்தர போகுதுங்க. முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்திங்க. இதுல திருக்கணிதம் பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டே சனி பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனா, இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா, கும்பராசியில இருந்து மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடையறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எங்க வக்ர நிவர்த்தி அடையறாருன்னா, குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடையறாருங்க. ஏன்னா, உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் தாங்க. இத்தனை நாட்களா மைனஸா அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் குருவுடைய லக்னத்துல போறதுனால உங்களுக்கு முழுவதுமாவே ப்ளஸ்ஸா செயல்பட ஆரம்பிச்சிருவாருங்க. இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் நீங்க உங்க வாழ்க்கையில எதையெல்லாமோ இழந்துட்டு, கஷ்டப்பட்டுட்டு, வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அத அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா குருவுடைய வக்ர நிவர்த்திங்க. இத்தனை நாட்களா 2ஆம் இடத்துல செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான், குரு பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்த நோக்கி போறாருங்க. அந்த 3ஆம் இடமானது லக்னஸ்தானம்ங்க. லக்னஸ்தானத்துல போய் வக்ர நிவர்த்தி அடையறதுனால, இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்த குரு பெயர்ச்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையா கிடைக்கப் போகுதுங்க. இதன் மூலமா பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. அடுத்ததா சுக்கிர பயிற்சிங்க. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்கும் பொது பலனாகவே பார்க்கப்படுதுங்க. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையானது இந்த பிப்ரவரி மாத இறுதியிலிருந்து கிடைக்கிறதுனால, அதன் மூலமாகவும் கூடுதல் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. கடைசியா ராகு கேது பயிற்சிங்க. ஐயோ! ராகு கேது பயிற்சியா? சொன்னாவே தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுவாங்கங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல சோதனைக்கு மேல் சோதனை தானா சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு அந்த கடந்த காலம் மட்டும் அப்படிங்கிறது நெறைய பிரச்சனைகள சந்திச்சிருப்பீங்கங்க.
ஆனா, தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது, உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமா நெறைய நீங்க கவனத்த செலுத்துவீங்கங்க. ஏன்னா, என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போவீங்க. 2000, 3000 செலவாயிட்டு இருந்திருக்குமுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில நிவர்த்தியாக போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ரூ. 10,000 சம்பளத்துக்கும், ரூ. 15,000 சம்பளத்துக்கும் பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும், உங்களுக்கு புடிச்ச மாதிரியும் ஒரு வேலை அப்படிங்கிறது அமையப் போகுதுங்க. நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, இல்ல ஒரு பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும், அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கப் போகுதுங்க. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க. தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்கள வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. உங்களுக்கு மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நெறைய நபர்கள் வந்து தொல்ல குடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமா இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நெனச்சு வேலை செஞ்சிருப்பீங்கங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. உங்களுக்கு அப்புறமோ, இல்ல உங்க கூடயோ கூட நெறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நெறைய சலுகை எல்லாமே கிடைச்சு, நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்கங்க. ஆனா, நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்கங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. இனி உங்களோட வார்த்தைக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்குமுங்க. அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போகப் போறீங்க. இனி நிச்சயம் எல்லாமே நல்லதா நடக்குமுங்க. தொழில், வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. லாபம் அதிகமா கிடைக்குமுங்க. முன்னேற்றம் உண்டாகுமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில உங்க கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க. செல்வாக்கும், அந்தஸ்தும் உயருமுங்க. நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் மேற்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வெற்றிய தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. பெரியோருடைய உதவிகள் கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிய தருமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நெறைய பிரச்சனையும், சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்கங்க. ஆனா, தற்பொழுது விரைவில நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள முதல் 6 மாதத்துக்குள்ளேயே அடியெடுத்து வைக்க போறீங்கங்க. வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா, வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்கங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது, சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நெனச்சிருவாங்களோ, நம்ம கேரக்டர் தப்பா சொல்லிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, 2வது திருமணத்த தவிர்க்கிறீங்கங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில உங்களுக்கு அமையுமுங்க. அடுத்ததா குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய தனுசு ராசி நிலை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவில் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நெறைய நபர்கள் சொல்றீங்கங்க.
கண்டிப்பா முதல் 6 மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமுங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. காதலை வெளிப்படுத்தலாமா இல்ல சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்துல இருக்கிற நபர்களுக்கு நிச்சயம் நீங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கைகூடுமுங்க. வீட்ல போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்க்காத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போகுதுங்க. இரட்டிப்பு மடங்கா பண உயர்வு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது உயர போகுதுங்க. அதன் மூலமா ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்கங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமா உள்ளதுங்க. அவ்வாறு அவர்கள் மாறுற பட்சத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தலைகீழா மாறப்போற நிலைமையும் அதிகமா இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு அப்படின்னு தெரிஞ்சா உடனே அவங்கள விட்டு விலகிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இந்த காலகட்டத்துல தேவையற்ற மனக்கவலை உண்டாகுமுங்க. வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படுமுங்க. நிர்பந்தமா வெளியூர் பயணம் செல்ல நேரலாமுங்க. தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகுமுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. உத்தியோகத்துல சரியாக முடிக்க வேண்டுமேங்கிற கவலை உண்டாகுமுங்க. குடும்பத்துல இருப்பவர்களால வீண் பழி ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. எதிர்பாராத செலவு உண்டாகுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாமுங்க. பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகுமுங்க. பணவரத்து திருப்திகரமா இருக்குமுங்க. தேவையான உதவி கிடைக்குமுங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும்ங்கிற ஆர்வம் உண்டாகுமுங்க. விளையாட்டு போட்டிகள்ல திறமை வெளிப்படுமுங்க. குடும்பத்துல உறவினர்களோட வருகை மகிழ்ச்சியுடன் செலவுகளும் தருவதாக இருக்குமுங்க. பொருளாதார வசதி திருப்தி தருமுங்க. புதிய முயற்சிகளை நீங்க தவிர்க்கணுமுங்க. உடல் நலம் சீராகுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுமுங்க. அதனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டுக்காமல் அனுசரித்து செல்லணுமுங்க. உறவினர்கள் வருகையால சுப நிகழ்ச்சி ஒன்று கூடி வருமுங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படுமுங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையில பணிச்சுமை அதிகரிக்குமுங்க. வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்கணுமுங்க. அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுவார்கள்ங்க. வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுங்க. போட்டிகளை சமாளிக்க கடுமையா பாடுபட வேண்டி வருமுங்க. புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாமுங்க. சக வியாபாரிகளால மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடுமுங்க. அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமா இது இருக்குதுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்குமுங்க. சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள்ங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உயர்வான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலை கடுமையா இருக்குமுங்க. சில இடங்கள்ல பாதிப்பு இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா சம்பளம் அதிகரிப்பு வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமா நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் மந்தமா இருக்குமுங்க. இந்த மாத கடைசியில பொருளாதாரம் உயருமுங்க. புதிய முயற்சிகள்ல தைரியமா ஈடுபடலாமுங்க. குடும்பத்துல புரிந்துணர்வு அதிகரித்து சந்தோஷம் உண்டாகுமுங்க. பிள்ளைகளால மன நிம்மதி உண்டாகுமுங்க. அலுவலகத்துல உங்களோட வேலை திறன் அதிகரிக்குமுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மேலதிகாரிகளோட சிபாரிசு செய்வாங்கங்க. வியாபாரத்துல விற்பனை அதிகரித்து லாபம் பெருகுமுங்க. புதிய முயற்சிகள் திட்டங்களை நீங்க செயல்படுத்தலாமுங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்குமுங்க. பிள்ளைகளால சிறிய அளவுல சிக்கல் உண்டாகுமுங்க. பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையா உழைக்க வேண்டுமுங்க. அடுத்ததா கலைத்துறையினருக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசம் அடைவீங்க. புதிய முதலீடுகள்ல திட்டம் போட்டு இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. செவ்வாய் 2ல இருப்பதால எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர் விஷயத்துல தலையிட வேண்டாமுங்க.
வியாபார விஷயத்துல உறவினர்களோட ஆலோசனை தேவையில்லைங்க. தொழில்ல நேரம் தவறாமை ரொம்பவும் முக்கியமுங்க. இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமுங்க. பல விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா மூல நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற வேண்டும்ங்கிற நோக்குல கஷ்டமான பாடங்களையும் மனம் துவளாமல் நீங்க படிப்பீங்கங்க. குடும்ப பிரச்சனை தீருமுங்க. காரிய தடை விலகுமுங்க. உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாமுங்க. நற்பெயரும் புகழும் உண்டாகுமுங்க. புண்ணிய காரியங்கள்ல ஈடுபாடு இருக்குமுங்க. வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க நேரலாமுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடும் திறமை உங்களுக்கு இருக்குமுங்க. 2வதா பூராடம் நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் வந்து சேருமுங்க. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோட ஆதரவுடன் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளோட செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்குமுங்க. மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேருவாங்கங்க. 3வதா பாத்தீங்கன்னா உத்திராடம் 1ஆம் பாதங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பயணங்கள் செல்ல நேரிடுமுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உண்டாகுமுங்க. அடுத்தவர்களோட நலனில அக்கறை காட்டுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணப்படுமுங்க. விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி வாய்ப்பு உண்டாகுமுங்க. எதிலும் கவனமாயிருப்பது நல்லதுங்க. காரிய தடை தாமதம் நீங்குமுங்க. குடும்பத்துல இருக்கும் குழப்பம் நீங்குமுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் லாப நஷ்டம் பார்த்து செயல்பட வேண்டுமுங்க. விருப்பத்திற்கு மாறா காரியங்கள் நடக்கலாமுங்க. மனக்குழப்பம் உண்டாகலாமுங்க. அடுத்ததா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 2 மற்றும் 5ங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருங்க. அதற்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுமுங்க. ஸ்ரீ ராமதூத மகாதீர ருத்ர வீரிய சமத்பவ அஞ்சனா கற்ப சம்பூத்த வாயுபுத்திர நமோஸ்துதே எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதம் ஸ்தாகிஸ்லயும் பாஸ்பவாரி பரிபூர்ண சோசனம் மாருதீம் நமத ராஜசாந்தகம். மேலும் ஒரு பரிகாரம் சொல்ற, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நவகிரகத்துல குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்குமுங்க. பொருளாதார மேம்பாடு உண்டாகுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.